சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஏன் அன்பு பிள்ளை, எதை செய்தாலும் பொறுமையாக யோசித்து செய். எது சரியோ அதை பழைய முறைக்கு யோசித்து செய். பிள்ளையே, எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் வீடு தேடி உன் வீட்டிற்கே நானே வந்து விட்டேன். நீ கேட்டதை நிறைவேற்றி தர உன்னை தேடி உன் வீட்டிற்கே உன் சாயப்பா நான் வந்து அமர்ந்து விட்டேன். பிள்ளையே, நீயும் எவ்வளவு நாட்கள் தான் உன் வாழ்க்கையில் போராட்டங்களை சமாளித்து கொண்டிருக்கிறாய். உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லவே நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன். பிள்ளையே, நீ நினைக்கலாம் நாட்கள் சென்று கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் கஷ்டங்கள் அப்படியே இருக்கிறதே, கொஞ்சம் கூட பிரச்சனை தீர்ந்ததா இல்லையே என்று நீ நினைக்கலாம். நீ கண் கலங்கி மனக்கவலையாக இருப்பதை பார்த்த நான் என் செல்ல பிள்ளை வேதனையும் கஷ்டங்களை அனுபவிக்கிறதை கண்டு நான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் உன் சாயப்பா உன்னை தேடி வந்துவிட்டேன், உன் பிரச்சனைகளை தீர்க்கவே. என்னை நம்பி இரு, பொறுமையாக இரு, நீ அவசரப்படாமல் இரு. பிள்ளையே, என் மீது நீ முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அதே போல உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எதுவும் உன்னால் முடியும் என்று நீயும் உன் மனதில் நினைத்து கொண்டு உன் முயற்சியில் செயலில் இறங்க வேண்டும். இப்போது இருக்கும் சூழ்நிலை உனக்கு சரியாக இல்லை என்றாலும் அதை பற்றி துளி கூட நினைத்து கவலைப்படக்கூடாது. உன் வாழ்வில் இப்படியே கடைசி வரை இந்த கஷ்டங்கள் தொடராது. அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஓர் முடிவு இருக்கிறது. பிள்ளையே, நல்லவங்களுக்குத்தான் சோதனைகள் வரும், ஆனால் தோற்றதில்லை. நல்லவங்களை சாயப்பா கைவிட்டதும் இல்லை, நம்பினவர்களையும் கைவிட்டதும் இல்லை. பிள்ளையே, இது வெறும் வாய்ப்பேச்சு இல்லை, இதுதான் உண்மை. நம்பிக்கை வை என் இது. உன் பொறுமையை நீ கடைபிடி. உன் கஷ்டங்களை கண்டு தயங்கி நிற்காதே. எதையும் துணிந்து நின்று போராடு. இது எல்லாம் சில நாட்கள் தான் இருக்கும். உன் கஷ்டத்திற்கு எல்லாம் ஓர் முடிவு வந்துவிட்டது. நீ நடக்கப் போவது எல்லாம் இனிமேல் நல்லதாக நடக்கும். இனி உனக்கு வழிகாட்டியாக நானே இருப்பேன். உன் சாயப்பா உனக்கு துணையாக நானே வந்துவிட்டேன். பிள்ளையே, எப்போதும் உன் அருகேத்தான் நான் இருப்பேன். நீ நம்பினவர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றி விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் உன் மனதை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தியும் இருக்கிறார்கள். அதனால் பிள்ளையே, பதிலுக்கு பதில் அவர்களுக்கும் நீயும் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்கள் செய்த பாவத்திற்கு பலன்களை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் தூர வீசிவிடு. ஒவ்வொரு நாட்களும் நீ மகிழ்ச்சியாக வாழப்பார். பிள்ளையே, நடந்து முடிந்ததை கனவாக நினைத்துக்கொள். இனி நடப்பது எல்லாம் ஒரு சவாலாக நினைத்து கொண்டு முன்னேறி வா. அப்போதுதான் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையில் கடந்து வரும்போது தேவையில்லாத பேச்சுக்கள், வீண் வம்புங்கள், இது எல்லாம் உன்னை நோக்கி வரும்போது அமைதி மட்டும்தான் உனக்குள் இருக்க வேண்டும். பிள்ளையே, நீ உன் முயற்சியை விடாமல் செய். உன் கடின முயற்சிக்கும் உன் உழைப்புக்கான பலனை நீ பெற்றே தீருவாய் நிச்சயமாக. பிள்ளையே, ஆசைகள் கனவுகள் உன் மனதில் இருக்கிறது. பிரச்சனைகளை கண்டு பயந்து விடுகிறாய். அதை எதிர்கொள்ள வேண்டும். தைரியமாக இரு. பிரச்சனைகளையும் உன் மன கவலைகளையும் நான் அறியாமல் இல்லை. என் பிள்ளை இவ்வளவு கஷ்டத்தை தந்து விட்டேனே என்று உடனே இது எல்லாம் தீர்வை தந்து என்னிடம் கேட்டதை நிறைவேற்றி தர உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். இனியும் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக உன் சாயப்பா உன் கவலைகளை எல்லாம் நான் தீர்ப்பேன். இனி எல்லாமே பிரச்சனைகளுக்கும் உன் வாழ்க்கை விட்டு விலகி சென்றுவிடும்.
நீ என்னிடம் கேட்டதை தர மிக அருகில் வந்துவிட்டது. உனக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டேன். அதை உனக்கு தராமல் எங்கும் செல்ல மாட்டேன். உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். பிள்ளையே, உன்னுடன் நான் இருக்கிறேன். உன் மனதில் நான் நிறைந்திருக்கிறேன். நீ என்னிடம் கேட்டதையும் செய்வேன், என்னிடம் கேட்காததையும் உன் மனம் விரும்பும்படி உனக்கானதை நல்லதை செய்வேன். பிள்ளையே, நடக்கவே நடக்காது என்று நீ நினைக்கும் விஷயங்களை நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையுடன் இரு. உனக்கான நல்லது செய்து தருவேன். உனக்காக நான் அத்தனையும் செய்கிறேன். பொறுமையாக இரு, அவசரப்படாமல் இரு. காத்திருப்பதால் நீ அதிக பலனைத்தான் பெறுவாய். இன்னும் சில நாட்களில் உன் வேண்டுதல் நிறைவேறிவிடும். நிறைவேறியதும் அதை நீ என்னிடம் சொல்லப் போகிறாய். எப்போதும் உன் சாயப்பாவை நினைத்து கொண்டிருக்கிறாய். உண்மையான உன் பக்தியும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் உனக்கு என்றும் வீண் போகாது. உனக்கு உதவி என்று தேவைப்படும் போது உனக்கு உதவியை செய்து விடுவேன். உன்னுடைய உண்மையான பக்தி தான் என்னை உன் வீடு தேடி வரவழைத்திருக்கிறது. பிள்ளையே, உனக்கு உதவி யார் மூலமாகவோ எப்படியாவது என்னுடைய உதவி உனக்கு கிடைத்தே தீரும். உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை எப்படியாவது காத்து விடுவேன். பிள்ளையே, நீ பக்குவ நிலை வருவதற்கு உன் வாழ்வில் இவ்வளவு சோதனைகளை நீ எதிர்கொண்டிருக்கிறாய். நீ தெரிந்தும் கொண்டிருக்கிறாய். உன் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும். உன் துன்பங்கள் எல்லாம் ஒரு தூசாக காற்றில் கலந்துவிடும். நீ வேண்டியது நிறைவேறும். உன் நம்பிக்கையும் உன் பொறுமையும் நல்ல பணிவும் உன் லட்சியத்தை அடைய இது எல்லாம் உனக்கு தேவை. உன் மனதில் முழு நம்பிக்கையுடன் அனைத்தும் செய். நம்பிக்கையுடன் காத்திரு. எல்லாம் நல்லதாகத்தான் உனக்கு நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?